வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட 50வது பிறந்த நாள், ஹாஃப் செஞ்சுரி. ஒரு 10 நாளாவே மனசுல ஒரே எண்ணங்கள். இந்த 50 வயசு வாழ்க்கையில நாம என்ன கத்துக்கிட்டோம், இத மெதுவா அசை போட்டா நமக்கு கிடைச்ச பாடங்களை வச்சு முன்னால வர நாட்களை நம்ம ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்கா இருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம். ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படிங்கிற கேள்வி நிறைய ஞானிகளை உருவாக்கி இருக்கு. ஞானி ஆகிற அளவுக்கு பெரிய முதிர்ச்சி இல்லைனாலும் நேற்றை விட நல்ல மனுஷியா இருக்கலாமே அப்படிங்கிற முயற்சி தான் இது. இது உபன்யாசமோ இல்ல அட்வைஸ் பதிவோ இல்ல. நியூ இயர் வந்தா எப்படி ரெசல்யூஷன் எடுப்போமோ அது மாதிரி கடந்து போன வாழ்க்கை பாடங்களை வச்சு எதிர்காலத்தை எப்படி செதுக்கலாம் அப்படிங்கிற சிறிய முயற்சி தான் இது. என் கூடவே 50 வயசுல அடியெடுத்து வைக்கும் என்னோட தோழிகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற அக்ரோனிம் மூலமாகவே வாழ்க்கையை பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பல தடவை 1 மணி நேரம் பேசியிருப்போம், என்ன பேசினோன்னு நமக்கும் புரியாது, கேட்டவாளுக்கும் ஞாபகம் வராது. இப்படி ஒரு கோட் வேர்ட் ஞாபகம் வச்சுண்டா சம்மரைஸ் பண்றதுக்கும் புரிஞ்சின்றதை ரீகால் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஓகே. W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் worry, அதாவது கவலை. நம்ம எல்லாருக்குமே நிறைய கவலை இருந்திருக்கும். கவலையே படக்கூடாதுன்னு சொல்றது ரியலிஸ்டிக் இல்ல. மனுஷானா கவலை இருக்கும், கவலைப்படணும். கவலையே இல்லைன்னா நமக்கு பொறுப்பே இல்லைன்னு அர்த்தம் தானே. அர்ஜுனனுக்கு குழப்பம் வந்ததால தானே நமக்கு பகவத்கீதை கிடைச்சது. அதே மாதிரி கவலைய ஒரு கேட்டலிஸ்டா பயன்படுத்தணும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. ஒரு அரை மணி நேரம் கவலைப்படுறது ஓகே, நாள் பூரா கவலைப்படுறது ஓகே இல்லை. 30 மினிட்ஸ்க்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடணும். இந்த பிரச்சனைய நம்மளால தீர்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு. முடியும்னா நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். இதை நம்மால சால்வ் பண்ணவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடுத்துன்னா கடவுள்கிட்ட பாஸ் பண்ணிட்டு கவலைப்படுறத நிறுத்தணும். நம்ம பிரயோஜனம் இல்லாம கவலைப்பட்டுட்டே இருந்தா நம்ம நிலைமை கவலைக்கிடமா ஆயிடும். அதனால நம்மளால சமாளிக்க முடியாத ப்ராப்ளம் வரும்போது கடவுள் நம்பிக்கையும் இல்லைன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். பக்தி தான் பெஸ்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் எனிஒன் கேன் ஹாவ். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்னவோ நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனா நிஜமா சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர்லேருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் எல்லாருக்கும் கவலை அவாவா லெவல்ல ஏத்த மாதிரி இருக்கும். யாருமே சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சவாளா இருக்கிறது இல்ல. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படிங்கிறது 100% உண்மை. அதனால 30 நிமிஷம் கவலைக்கு டைம் ஒதுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடணும். எதுக்குமே ரொம்ப கவலைப்படக்கூடாது என்பதுதான் இன்னையோட ஃபர்ஸ்ட் முடிவு. H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹெல்த், அதாவது ஆரோக்கியம். 50 வயசு வரை யாருக்கோ எதுக்கோ எதையோ ப்ரூவ் பண்றதுக்காக ஒழுங்கா சாப்பிடாம, டைமுக்கு தூங்காம, குடும்பத்தோட சந்தோஷமா கூட இருக்காம ஓடி ஓடி பணம் சம்பாதிச்சு ஆரோக்கியத்தை கெடுத்துண்டு சம்பாதிச்ச பணத்தை ஆஸ்பத்திரிக்கு நம்மள பல பேர் கொடுத்துட்டு தான் இருப்போம். இனிமேயாவது இந்த ப்ரையாரிட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். யாரோ சாப்பிட்றாளேன்னு நம்மளும் சாப்பிடக்கூடாது. நமக்கு இது ஒத்துக்குமா அப்படின்னு ஒரு டைம் யோசிக்கணும். இனிமே நம்ம உடம்ப நாம பாத்துக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நாம காட்டுற உண்மையான அக்கறை. இல்லைன்னா அவாதானே நம்மளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி கலையணும். காமெடியா சொல்லணும்னா நல்லா இருக்கும்போதே ஒழுங்கா கையை காலை ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லைன்னா பிசியோதெரப்பிங்கிற பேர்ல யாராவது வந்து நம்ம கையை காலை ஆட்ட வேண்டியிருக்கும். சரியா? எனக்கு இந்த புரிதல் பல வருஷங்களுக்கு முன்னாலே வந்துடுது. நான் செய்ய வேண்டியது இந்த அக்கறையை கொஞ்சம் குறைக்கணும். சில நேரம் ரொம்ப டயட்னு ஒண்ணுமே சாப்பிடாம இருப்பேன். மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்ற மாதிரி அளவோட இருக்கணும். என்னைக்காவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே போறோமா, சந்தோஷமா பிடிச்சதை கில்ட் இல்லாம சாப்பிட்றணும். இது செகண்ட். தேர்ட், O ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்கனைஸ் அண்ட் ஓவர்டூ. சின்னவாளா இருக்கும்போது யாராவது டிசிப்ளினா ஸ்ட்ரிக்டா இருந்தா கடுப்பா இருக்கும், பெரிய கஷ்டமா தோணும். ஆனா வயசு ஆக ஆக டிசிப்ளின் தான் அல்டிமேட் ஃப்ரீடம் அப்படின்னு நமக்கு புரியும். வீட்டுல எல்லாத்தையும் அதது இடத்துல வச்சோம்னா தேட வேண்டி இருக்காது. எல்லா வேலைகளையும் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம்னா
கடைசி நேரம் பரபரப்பு இருக்காது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற குழப்பமும் இருக்காது. நம்ம அம்மா அப்பா காலத்துல ரொம்ப கிளீன் பிளானிங் இருந்தது. ஒரு 5 ரூபான்னா கூட எப்படி செலவாச்சு அப்படின்னு தெரியும். நான் கூட கல்யாணம் ஆன புதுசுல தினம் ஒரு 10 ரூபா செலவுனா கூட அதை கணக்கு எழுதி வச்சிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் சம்பளம் கவர்ல கொடுக்கறது இல்ல, நாம கணக்கும் எழுதுறது இல்ல. பேங்க்குக்கு வருது, ஜிபேல போறது. தேவையோ தேவையில்லையோ பாக்குறது எல்லாத்தையும் வாங்குறோம். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கினா கடன் கட்ட வேண்டி வரும். வீட்டையும் ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது. 2 தடவை யோசிச்சு செலவு பண்ணணும். பசங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். முக்கியமா இனிமே திரும்ப அந்த பழைய கணக்கு எழுதும் பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். சம்பாதிக்கிறது ஜாலியா செலவு பண்ணத்தானே, அதுல குழப்பம் இல்லை. ஆனா என்ன செலவு பண்றோம் அப்படிங்கறத எழுதும்போது தேவையில்லாத செலவு என்னங்கிறது நமக்கு கிளியரா புரியும். பணத்தை விட மோசமா நம்ம செலவு பண்றது நேரத்தை. டைமோட மதிப்பு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. குறிப்பா சோஷியல் மீடியா, ஓடிடி, வெப் சீரிஸ். இப்படி எனக்கு படம், சீரியல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அடிக்ஷன்லாம் பெருசா கிடையாது. ஆனா எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிஸியா பண்ணிட்டே இருப்பேன் நான். அதனால டைம் பத்தாத மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால இன்னிலிருந்து ஒரு 15 நிமிஷம் சும்மா இரு டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த சும்மா இரு டைம்ல தியானம் கூட பண்ணக்கூடாது, ரொம்ப ஆழ்ந்த யோசனையெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா எதையாவது வேடிக்கை பார்க்கலாம். இப்படி 15 நிமிஷம் இருந்துட்டு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்தா சூப்பரான ஐடியாஸ் எல்லாம் வரும் அப்படின்னு படித்தேன். அந்த ஐடியாஸ் மூலமா நம்ம வேலையை சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம். அப்ப நமக்கு நிறைய டைம் மிச்சமாகும். சும்மா இருக்கிறது தான் என்ன மாதிரி இருக்கவாளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னிலிருந்து சீரியஸா ட்ரை பண்ண போறேன். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆங்கர் அண்ட் அட்டாச்மெண்ட். இந்த கோவத்தையும் அட்டாச்மெண்ட்டையும் நான் ஏன் சேர்த்தேன் தெரியுமா? நம்ம யார் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோமோ அவங்க தான் நம்மளை ரொம்ப கோவமும் படுத்துவாங்க. என்னோட ரொம்ப வீக் பாயிண்ட் இதுதான். எல்லார் மேலேயும் ரொம்ப ரொம்ப அட்டாச்சா இருக்கிறது, அப்புறம் கோச்சிக்கிறது. அன்புக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் ரொம்ப நாள் எனக்கு வித்தியாசமே தெரியல. அட்டாச்மெண்ட்னா உங்க சந்தோஷம் அவங்க பிஹேவியர்ல ரொம்ப டைட்டா லிங்க் ஆகி இருக்கும். உங்க சந்தோஷத்தோட சாவி இன்னொருத்தர் கையில இருக்கிற மாதிரி. இதை குறைச்சோம்னா நமக்கு கோபமும் குறைஞ்சிடும். அட்டாச்மெண்ட் குறைஞ்சா அன்பு குறையணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு பசங்களுக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து இத்தனை நாள் செஞ்சிருப்போம். இப்ப அவங்க வளர்ந்தாச்சு. இப்ப நாம கொஞ்சம் விலகினாத்தான் புதுசா வர மருமகளோ மாப்பிள்ளையோ நம்ம பசங்களோட க்ளோஸா இருக்க முடியும். இதை நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். கவலை மாதிரியே கோபமும் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். சில இடத்துல கோவப்படலைன்னா வேலையே நடக்காது. கவலைக்கு 30 நிமிஷம் மாதிரி கோவத்துக்கு வெறும் 5 நிமிஷம்தான். அதுக்குள்ள கோவத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்துடணும். சில டைம் நம்மளோட இயலாமையே கோபமா மாதிரி நம்ம இன்னொருத்தர்கிட்ட கத்தி இருப்போம். நம்ம மேல தப்பு இருந்தா உடனே வருத்தப்பட்டு சாரி கேட்டுடணும். நம்ம மேல தப்பு இல்லையா, சரி போயிட்டு போறா, அவளுக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறணும். சும்மா இப்படி பேசிட்டாளே அப்படின்னு மனசுல போட்டு குழப்பிண்டே இருக்கக்கூடாது. கவலை நம்ம உடம்ப பாதிக்கிறத விட கோபம் நம்ம உடம்ப 10 மடங்கு பாதிக்குமா. சரி போ அப்படின்னு சிரிச்சுட்டே அடுத்த வேலையை பார்க்க போயிடுறது நம்ம உடம்புக்கு நல்லது. அடுத்தது எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மென்டல் பீஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் மெச்சூரிட்டி. நம்ம நிறைய பேர் ஹெல்த்னாலே உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி தான் நினைக்கிறோம். ஆனா அந்த உடம்போட ஆரோக்கியத்தையே நிர்ணயிக்கிறது நம்மளோட மனசோட ஆரோக்கியம் தான். வேண்டாத உணவை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஒரு 10 நாள்ல கெட்டு போறதுன்னு வச்சுக்கோங்க. வேண்டாத புத்தியால 10 நிமிஷத்துல நம்ம ஆரோக்கியம் கெடும். ஒரு டாக்ஸிக் தாட் கேன்சர் மாதிரி அத்தனை வேகமா பரவுமா. மனசு கெட்டு போச்சுன்னா உடம்பு ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகும். அதனால மனசை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி செய்யணும். அது சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனல் டாக் எல்லாம் இதுக்கு கொஞ்சம் உதவலாம். ஆனா முதல்ல நம்ம பாசிட்டிவா இருக்கணும். பேஸ் சரியா இருந்தா அதுக்கு மேல மற்றதெல்லாம் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் துரத்திட்டே இருந்தா அது நம்ம விட்டு தூரம் போயிட்டே தான் இருக்கும். அதனால துரத்துறத நிறுத்திட்டு நம்ம வழியில கான்பிடென்டா போனா அந்த பொருள் நமக்கானதா இருந்தா நம்ம தேடி வரும். சரி, வயசாயிடுச்சு, எனக்கு மரியாதை கொடு அப்படின்னு ஜென்சி கிட்ஸ்ட எல்லாம் கேட்க முடியாது. வயசான மெச்சூரிட்டியோட நம்ம நடந்துட்டோம்னா நமக்கான மரியாதை நமக்கு கிடைக்கும். எனக்கு இளையராஜா மெலோடிஸ் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளோட யங் ஏஜுக்கே அந்த பாட்டுகள் கொண்டு போகும் நம்மள.
மைண்ட் யங்கானா நாமளும் யங் ஆயிடுவோமா. அதனால 15 மினிட்ஸ் இளையராஜா பாட்டு கேட்டுட்டு தினமும் ஃபேஸ் யோகா பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. ஃபேஸ் மனசு ரெண்டுமே யங் ஆயிடும். கடைசியா ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட், இக்கிகை அப்படின்னு சொல்லுவா. கடைசி லெட்டரான ஐ நம்மளோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட், அதாவது விருப்பத்தை குறிக்கிறது. ஒரு மனைவியா, அம்மாவா, ஃப்ரெண்டா, கொலீகா, எல்லாத்தையும் தாண்டி எல்லா மனுஷாளுக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை, ஒரு விருப்பம் இருக்கும். ஸ்கூல், காலேஜ், வேலை, குழந்தை, குடும்பம், அப்படி நமக்கு இதை பத்தி எல்லாம் நினைச்சு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பத்தி நினைக்கிறதுக்கே டைம் இருக்காது. ஆனா நம்மளோட செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை தேடி கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு நாள்ல எத்தனை நேரம் நாம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழறோமோ அத்தனை நேரம் நம்மளோட ஆயுள் நீடிக்குமா. இக்கிகைங்கிற வார்த்தை இதைத்தான் குறிக்கிறது. ரொம்ப நாள் வாழற பழங்குடி மக்கள்கிட்ட பேசி இந்த நீண்ட ஆயுளுக்கான ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கா. இப்பெல்லாம் ஆபீஸ்ல ஒர்க்கை விட பாலிடிக்ஸ் தான் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. அதனால மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நேரம் இருக்க முயற்சி செய்ய போறேன். நமக்கு பிடிச்ச காரியத்தை செய்யும் போது நமக்கு டயர்ட் ஆகாது, எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்படி பேசுறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம்தான். ஸோ 4 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா கூட கட்டாயம் கண்டினியூ பண்ணுவேன். ஓடி ஓடி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சிருக்கோம். அதை சந்தோஷமா அனுபவிக்க நிறைய நாள் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? நம்மளும் ஆரோக்கியமா இருந்து மற்றவாளையும் ஆரோக்கியமா வச்சுக்கிற உதவுற ஏதோ ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பணத்தோட நிறைய பேரோட ஆசீர்வாதமும் கிடைச்சா அதுதான் சரியான வேலையா இருக்க முடியும் இல்லையா? அதுக்கான முயற்சியை நான் தொடருவேன். ஓகே, லெட் மீ சம்மரைஸ். வரும் காலத்துல பக்தியால கவலையை குறைச்சு, ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நோயை குறைச்சு, ஆர்கனைஸ்டா இருந்து பரபரப்பை குறைச்சு, அன்பால கோபத்தையும் அட்டாச்மெண்ட்டையும் குறைச்சு, மெச்சூரிட்டியால மனக்கவலையை குறைச்சு, ஆத்ம சந்தோஷம் கொடுக்காத வேலையையும் குறைச்சு, சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆயுளையும் நீடித்து வாழணுங்கிறது தான் என்னோட செகண்ட் இன்னிங்ஸோட பிளான். நிறைய பேசுவோம், புரிந்து கொள்வோம். நன்றி.